வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாம்பார் வடை பண்ணுறதுக்கு நான் அந்த கரண்டினால் 2 கரண்டி அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த உளுந்து அரிசியெல்லாம் இந்த களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பக்கத்தில் மாடு இருந்தால் கொடுக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செடிகளுக்கெலாம் நம்ம எப்படி நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இந்த வாட்டர்லாம் அரிசி களைஞ்சது, இந்த உளுந்து, இதெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு விட்டால் அதுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். அது ஊறட்டும். சாம்பாருக்கு எல்லோரும் துவரம்பருப்பில் பண்ணுவாங்க, அது உங்கள் சௌரியம். நான் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். பைத்தம்பருப்பு இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது இமீடியட்டாக நம்ம சாப்பிட்லாம். இமீடியட் மீன்ஸ் ஒரு ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். துவரம்பருப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் வரும், அவ்வளோதான். பைத்தம்பருப்பு சீக்கிரம் வந்து வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்காது, அவ்வளோதான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஊற வச்ச உளுந்த மிக்சிலே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மிளகு காரத்துக்கு, கட் பண்ண இஞ்சி, பெருங்காயம், இதை தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து இதை நம்ம ரெகுலராக நம்ம வடைக்கு அரைச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த வடை பேட்டரில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வேறு எதுவும் தாளிக்க வேண்டாம். குட்டி வெங்காயம், ஒரே ஒரு கேரட், பச்சை மிளகா, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும், சட்டுன்னு பண்ணிடலாம். நம்ம பைத்தம்பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டுன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணலாம். நான் வந்து புளி குத்தலை, நீங்கள் வேணும்னா புளி குத்திக்கலாம். இதுதான் நான் பண்ணுற மெத்தடு. தக்காளி மட்டும் புளிப்புக்காக ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப காரம் வேண்டாம், கொஞ்சமாக ட்ரை சில்லி பவுடர். இதோட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டோம்னா இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வடை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம். அது உடனே மேலே விழுந்து வந்ததுன்னா ரெடி ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகிடுது. நம்ம மாவை கையை வந்து தண்ணியில் தொட்டுண்டு வடையை நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியது. சாம்பாரில் உள்ள கேரட்லாம் நல்லாவே வெந்தாச்சு. இப்போ நம்ம பைத்தம்பருப்பை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சு இதில் விட்டுக்கலாம். இது தளர்றதுக்கு தேவையான வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே வாட்டர் சேர்த்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் போடணும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். சாம்பார் வடை அந்த சாம்பாருக்கும் நார்மல் பண்ணுற சாம்பாருக்கும் டிஃப்ரெண்ட் அப்போ தான் இருக்கும். 95ல் நினைக்கிறேன்
எங்கள் ஊரில் சுந்தர விலாஸ் ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த சாம்பார் வடை வாங்கிட்டு வருவார். கூஜா பெரிய கூஜாவாக இருக்கும். அதில் நிறைய சாம்பார் ஃபுல்லாக இருக்கும். அதில் வடை போட்டு அதிலேயே போட்டு தருவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட மார்னிங் டிஃபனுக்கு. அந்த ஞாபகம் வந்தது. ஸோ நான் இம்மிடியட்டாக அதை பண்ணலாம். அதை வந்து கேட்குறதுக்கு அப்போல்லாம் ரொம்ப ஷையாக இருக்கும். அதை எப்படி பண்ணிங்கன்னு கேட்குற அளவுக்குலாம் அப்போ போல்ட்னஸ் கிடையாது. இப்போ கேட்குறதுக்கு அந்த ஹோட்டலே கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பட் ஹோட்டல் ஸ்டைல் கிடையாது இது நான் பண்ணுற ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். பட் சாம்பார் வடை சாப்பிடணும்னு ஆசை வந்ததுனால நான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். அப்போ அதே மாதிரி ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்னா, வடையை உடனே ஒரு பக்கத்தில் ஒரு வெந்நீர் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த வடையை போட்டு எடுத்துட்டாக்க அது ஊறிடும் கொஞ்சம். அப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றி தருவாங்க. நம்ம வந்து இந்த சாம்பார்லேயே அதை ஊற வச்சிடலாம். அது இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆயிலும் வெளியில் வந்துடும். இந்த வடை இழுத்து வச்சுருக்க ஆயில் அந்த தண்ணியில் போயிடும். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சாம்பார் வடை ரெடி. ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரியே வேணுமா? லைட்டாக அது மேலே கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சமும் போட்டிங்கன்னா இது ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.